Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கேரளால கோட்டயம்ன்ற இடத்துக்கு. இங்க வந்து அல்ஃபோன்ஸ் அம்மா பிறந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பர்ணாக்குளம்ன்ற இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய வந்து மிராக்கிள் நடக்கிற இடம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அந்த அம்மாவுடைய சர்ச்சு, அந்த அம்மாவோட கல்ற இருக்கிற இடத்த வந்து வீடியோ போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அந்த அம்மா வாழ்ந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இங்கே நிறைய தடவை வந்திருக்கேன், ஆனால் வீடியோ எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் எனக்கு கிடைக்கல. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்ட்ரன்ஸு. நிறைய வந்து சர்ச்சு ஃபாதருங்க, மதர் தெரசா ஃபோட்டோ, ஜீசஸ்து, மதர்து ஃபோட்டோ, அந்த மாதிரி நிறைய என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு அந்த அம்மாவை நினைவுபடுத்துகிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது பழைய காலத்து ஓட்டு வீடு, அந்த அம்மா வாழ்ந்த வீடு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது. நிறைய வந்து மிராக்கள் நடக்கிறதுனால இந்த அம்மாவோட இது வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. என்ட்ரன்ஸில் அந்த அம்மாவோட ஒரு பெரிய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிங்கன்னா அவ்வளோ மனசுக்கு அமைதியாக இருக்கும். இந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் மனசே வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்கள் மனசில் இருக்க பாரத்தை வந்து அந்த அம்மாட்ட இறக்கி வச்சுட்டு போகலாம். இது வந்து பணம், காசு, பொருள், வீடு, நகை நட்டு கேட்குற மாதிரி இல்லை. அந்த அம்மா வெறும் உடம்பு உபாதைகளை தீர்த்து வைக்கிறது. ஏன்னா அந்த அம்மா லைஃப்பில் வந்து நிறையவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அத்தனை நோவு, அத்தனை பிரச்சனையை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்துட்டு அந்த அம்மா கிட்ட போயிட்டு நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோன்னா உண்மையிலே வந்து சரியாகுது. என் லைஃப்பில் நிறைய வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு. யாராவது உடம்பு சரியில்லைன்னு வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைன்னு எதனா சொன்னாங்கன்னா அந்த அம்மாவது எண்ணெய் இல்லை அந்த அம்மாவது ஃபோட்டோ, அந்த அம்மாவது 5 rupees காயின்ஸ் கிடைக்கும். நாங்கள் போகும்போதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ அதை வந்து நான் கொடுத்தேன்னா கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே வந்து நல்லது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் கேஸ் போடுற ஒருத்தர் வந்து அவங்க பொண்ணு வந்துட்டு பில்டிங் மேலேருந்து விழுந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அழுதுகிட்டே வந்தார் வீட்டுக்கு. அப்போ அந்த அம்மாவோட ஆயிலு, ஃபோட்டோ, காயின் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சேன். தைரியமாக போங்க, நல்லாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 2-3 days விட்டுட்டு வந்து என்கிட்ட சொன்னார், என் பொண்ணு நல்லா ஆயிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோட்டயம் போயிட்டு உங்கள் பிரார்த்தனையை வேண்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் செஞ்சாங்க. அவர் எப்போ வந்தாலும் என்கிட்ட அந்த அல்ஃபோன்ஸ் அம்மா பற்றி பேசிட்டு தான் போவார். ஏன்னா அந்தளவுக்கு சக்தி எங்கள் லைஃப்பில் நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ரொம்ப பழமையான வீடு. அதாவது 100 வருஷம்னா பார்த்துக்கோங்க வீடு எப்படி இருக்கும்ன்ட்டு. இதை வந்து கவர்மெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, புதுப்பிச்சிருக்காங்க. நிறைய அவங்களை நினைவுபடுத்துகிற மாதிரி ஃபோட்டோஸு. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, உருளின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து சின்னதுலேருந்து பெருசாக வந்து இந்த பாத்திரத்தில் தான் அவங்க வந்து சமையலே செய்வாங்க. அவங்க நினைவுபடுத்துகிற மாதிரி தான் ஒரு ஃபோட்டோவுமே அங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்க வந்து பாலிஷ் பண்ணி, ஒயிட் வாஷ் பண்ணி, க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா. இப்போ பார்க்குறது வந்து அவங்கள அந்த அம்மாவோட கல்ற தான் வந்து செயின்ட் அல்ஃபோன்ஸ் அம்மாவோட சிஸ்டர் இவங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து அல்ஃபோன்ஸ் அம்மாவோட அப்பா இவர். அவங்களுடைய அங்கிள், அவங்க அம்மாவுடைய எல்டர் சிஸ்டர் இவங்க. அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஆகஸ்டில் வந்து ஆகஸ்ட் 19th அவங்க வந்து பிறந்திருக்காங்க. 1910 1910 வருஷத்தில் அவங்க பிறந்தாங்க. 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். அவங்களுடைய வீடு இது. இது வந்து சர்ச் அல்ஃபோன்ஸ் அம்மாது. அவங்க வாழ்ந்த இடம் இது. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். செயின்ட் அல்ஃபோன்ஸ் அம்மாவோட கல்றையை வந்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். இது வந்து அந்த அம்மா வாழ்ந்த வீடு. அங்கே தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நிறைய மிராக்கள் நடக்கிற இடம் இது. இது வந்து அந்த அம்மா இறந்த போது அவங்க அப்பா வந்து பக்கத்தில் இருக்கார். ஸோ அதனுடைய ஃபோட்டோ இங்கே போட்டிருக்காங்க. இது செயின்ட் அல்ஃபோன்ஸ் அம்மா. சிஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ இது. ஸோ குழந்தைங்கக்கிட்டலாம் அல்ஃபோன்ஸ் அம்மா பேசிகிட்டு இருக்கிறது அந்த இமேஜ் இது.
இந்த அம்மா வந்து நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. அதனால தான் வந்து செயின்ட்டுன்ற பதவி வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இறந்த பிறகு நிறைய பேர் வந்து கல்லறையில் போயிட்டு அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் சொல்லி அழுத பிறகு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிருக்கு. ப்ராப்ளம்ஸ்னால் வந்து பணம், காசு, வீடு வாசல்லாம் கேட்குறதில்ல. வெறும் இந்த அம்மா வந்து ஹெல்த்துக்கு சம்மந்தப்பட்டு உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து குணமாகுது. என்னுடைய லைஃப்லேயே நிறைய மிராக்கள் நடந்திருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்ட்டு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்களது ஃபோட்டோ, அந்த அம்மா அது 5 ருபீஸ் காயின் வந்து இங்கே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அம்மா ஃபோட்டோ போட்டு 5 ருபீஸ் காயின் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. அது ரியலி வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் கவர்மெண்ட்டை. அந்த அம்மா படிச்சிட்ருக்கிறது பாருங்கள், பயோகிராஃபிக்ஸு படிச்சிட்ருக்கிறது. இந்த இடத்துக்கு வரும்போதே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். வந்து நம்ம இங்கே வந்துட்டு நம்மளுடைய பிரச்சனை, அதாவது நமக்கு இருக்கிற உடம்பு உபாதைகள் அதெல்லாம் வந்து சொன்னோன்னா நமக்கு உண்மையிலே வந்து நல்ல அந்த அம்மாவே வந்து நமக்கு வந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி உடம்பு சரியாகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. ரொம்ப அமைதியான இடம், மனசுக்கே ரொம்ப நிறைவாக இருக்கும் இந்த இடத்துக்கு வந்தேன்னா. நான் நிறைய தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், பட் வீடியோ எடுக்கலை. இப்போ வந்து நம்ம அந்த அம்மாவது வந்து கல்லறை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அந்த அம்மா வாழ்ந்த வீடு வந்து இப்போ தான் வீடியோ எடுக்கிறோம்.